ஹலோ சில்ட்ரன், வெல்கம் டு எஸ்எஸ் 10th மேத்மா. இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா மாடல் கொஷின் பேப்பர் 1ல் இருக்கிற 2 மார்க்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை மோட் ஷாப்பிங் மொபைல் ஆப். ஓகே, நம்ம டாபிக் உள்ள போகலாம். மாடல் கொஷின் பேப்பர் 1 2 மார்க்ஸ். கொஷின் நம்பர் 23. A coin is tossed thrice. What is the probability of getting 2 consecutive tails ன்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு காயினை வந்து டாஸ் பண்ணுறாங்க த்ரைஸ்னா 3 தடவை. ஓகேவா? ஸோ a coin is tossed thrice. What is the probability of getting 2 consecutive tails? consecutive tails அப்படின்னா தொடர்ச்சியாக, அதாவது ஒரு டெயில் வந்து திரும்ப உடனே அடுத்த டெயில் வர்றது தான் வந்து கன்சிக்யூட்டிவ் டெயில்ஸ். தொடர்ச்சியாக டெயில்ஸ் வர்றது வந்து எவ்வளோ ப்ராபபிலிட்டி இருக்கும்னு கேட்குறாங்க. அதோட ப்ராபபிலிட்டியை எழுத சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஒரு காயினை வந்து 3 தடவை டாஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா கன்சிக்யூட்டிவ் டெயில்ஸ், அதாவது தொடர்ச்சியாக எத்தனை தடவை வந்து டெயில்ஸ் வரும் அதோட ப்ராபபிலிட்டி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ சொல்யூஷன் போட்டுக்கலாம். சாம்பிள் ஸ்பேஸ்னால் இப்போ வந்து எவ்வளோ பாசிபிலிட்டிஸ் வேஸ் இருக்கோ அதை நம்ம எழுத போகிறோம். ஸோ 3 காயின். ஃபஸ்ட்டு 3 காயினும் என்னவா இருக்கும்? ஹெட்டாக விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு 2 காயின் ஹெட்டாகவும் 1 டெய்லாக விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு 1 ஹெட்டு, அடுத்தது டெய்லு, அடுத்தது ஹெட்டு விழ வாய்ப்பு இருக்குது. அடுத்து ஃபஸ்ட்டு 1 டெய்லு, அடுத்து 2 ஹெட்டு விழ வாய்ப்பு இருக்குது. அடுத்து ஃபஸ்ட்டு 1 டெய்லு, செகண்ட் 1 டெய்லு, அடுத்தது ஹெட்டு விழ வாய்ப்பு இருக்குது. அடுத்து ஃபஸ்ட்டு 1 டெய்லு, அடுத்தது ஹெட்டு, திரும்ப அடுத்ததும் டெய்ல் விழ வாய்ப்பு இருக்குது. அடுத்தது ஹெட்டு, அடுத்த 2மே டெய்ல் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அட்லாஸ்ட் 3மே வந்து டெய்ல் விழ வாய்ப்பு இருக்குது. ஸோ எத்தனை இருக்குது பாருங்கள்? 1 2 3 4 5 6 7 8. ஸோ n of s, நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ் நமக்கு எத்தனை வந்திருக்கு? 8 வந்திருக்கு. ஓகேவா? ஸோ லெட் a be the event of getting consecutive tails. ஏன்னா அவங்க consecutive tails தானே கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, அதை நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம். So let A be the event of getting consecutive tails. அப்போ A equal to, ஸோ consecutive tails எங்கெல்லாம் வருது பாருங்கள். டெய்ல் வந்து தொடர்ச்சியாக வரணும். இங்கே டெய்லே வரல, இங்கே ஒரு டெய்ல் தான், இங்கே ஒரு டெய்ல், இங்கே ஒரு டெய்ல், இங்கே 2 டெய்ல் வருது, பக்கத்தில் வருது. ஸோ தொடர்ச்சியாக தான் வந்திருக்கு. இந்த டெய்ல் விழுந்த உடனே அடுத்த டெய்ல் வந்திருக்கு. ஸோ அது பாசிபிள். டெய்ல் ஹெட். நெக்ஸ்ட் பாருங்கள், டெய்ல் விழுந்திருக்கு, அடுத்து ஒரு ஹெட்டு விழுந்திருக்கு, அதுக்கப்புறம் தான் டெய்ல் விழுந்திருக்கு. ஸோ இது கிடையாது. அடுத்தது ஹெட்டு விழுந்திருக்கு, டெய்ல் விழுந்திருக்கு. ஸோ இதுவும் இருக்குது. ஹெட்டு டெய்ல். நெக்ஸ்ட்டு பாருங்கள், டெய்ல் 3மே தொடர்ச்சியாக டெய்ல் விழுந்திருக்கு. ஸோ அதுவும் வர வாய்ப்பு இருக்குது. அப்போது n of a வந்து நமக்கு எத்தனை இருக்குது? 1 2 3. ஸோ 3 இருக்குது. இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ஈக்குவல் டு, இது ஃபார்முலா, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ஈக்குவல் டு n of a டிவைடட் பை n of s. n of a வந்து நமக்கு என்ன வந்திருக்கு? 3 வந்திருக்கு. n of s நமக்கு எத்தனை வந்திருக்கு? 8 வந்திருக்கு. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 2 consecutive tails, அதாவது 2 consecutive tails தொடர்ச்சியாக வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா 3/8 அப்படின்னு சொல்லி முடிச்சிடும். ஓகே சில்ட்ரன், நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.